அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான 14 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனானுக்கு பொருந்தாது என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த ஒப்பந்தத்தில் ஒரு பகுதியாக இல்லை, அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமைதி நிலவினாலும் ஸ்டேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையிலான மோதலை ஒரு தனிச்சண்டை என்றும் ட்ரம்ப் வர்ணித்துள்ளார். இதனால் லெபனான் மீது ஸ்டேல் தனது தாக்குதல்களை தொடர அமெரிக்கா பச்சை கொடி காட்டியுள்ளது உறுதியாகியுள்ளது. ட்ரம்பின் இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் முழுவதும் தனது வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. வெறும் 10 நிமிட இடைவெளியில் லெபனானின் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டுகளை வீசியுள்ளன. குறிப்பாக பெய்ரூட் நகரத்தின் மையப்பகுதி மற்றும் பெகா பள்ளத்தாக்கு ஆகிய பகுதிகளில் உள்ள ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகள் மற்றும் கட்டளை மையங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. தாக்குதலில் இதுவரை 112க்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் 800க்கு அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதால் நிம்மதியடைந்திருந்த பொதுமக்கள் இந்த திடீர் தாக்குதலால் பீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். லெபனான் பிரதமர் நவாப் சலாம் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் சூழலில் அப்பாவி பொதுமக்கள் மீது இஸ்ரேல் இத்தகைய தாக்குதலை நடத்துவது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது என்று கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மறுபுறம் இஸ்ரேலின் செயலால் ஆத்திரமடைந்துள்ள ஈரான் தனது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய போவதாக எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தவில்லை எனில் ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் மூடப்படும் என்று ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற சில கப்பல்களை ஈரான் கடற்படை தடுத்து நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த சிக்கலான சூழல் வரும் வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் நடைபெற உள்ள பேச்சுவார்த்தையை ஒரு மிகப்பெரிய சவாலாக மாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.